அலைக்கும் எவ்ரிவன். திஸ் இஸ் அலிமாஸ் வேர்ல்ட். நான் உங்கள் யாஸ் வ்ளாக் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே 3/4 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 3/4 கிலோ மட்டன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை வந்து உப்பு போட்டு தனியாக வந்து நான் குக்கரில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆனியன்ஸ், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணணும் எப்போவுமே பிரியாணிக்கு. ஸோ இது ஒரு மெயினான ஒரு டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஸோ அது டொமேட்டோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிக்சியில் 2 சுற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிக்சியில் போட்டேன். ஏன்னா முழுசாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அப்படி தான். அதை வந்து நைஸாக தான் நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சிக்கணும். இப்போது இந்த சட்டியில் வந்து ஒரு 3/4 கிலோ செய்கிறனால நான் வந்து 1 கேஜி சட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 4 கைண்ட் ஆஃப் ஆயில்ஸ் வந்து ரீஃபண்ட் ஆயில், அப்புறம் கோகோனட் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய், அப்புறம் வந்து நெய், இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா சாப் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணலை. ஸோ வந்து இப்போது ஆனியன்ஸ் போட்டுட்டு கல் உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டாச்சு. ஒரு சைடு வந்து புதினா, கொத்தமல்லியை வந்து ஆஞ்சி ஸோ இப்போ புதினா, கொத்தமல்லிலாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுசாக போட்டால் நம்மளுக்கு வந்து பிரியாணியில் முழுசாக அப்படியே கொத்தாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. மசாலாலாம் ஒரு சைடு போயிடும். அதனால தான் நம்ம இப்படி கட் பண்ணிக்கிறோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்ச உடனே நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுறணும். இது வந்து 3/4 கிலோவுக்கு வந்து நான் ஆட் பண்ணுற குவான்டிட்டி. ஸோ அதனால் அதிகமாக இருக்குது அப்படிலாம் இது பண்ணாதீங்க. ஸோ 3/4 கிலோக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து இதை கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னே அடி பிடிக்கும். இப்போ எண்ணெயிலே வந்து நம்ம டொமேட்டோ போடுறதுக்கு முன்னாடி சில்லி பவுடர் போடணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் போட்ட உடனே நல்லா வந்து உங்களுக்கு கலர் வந்து வரும். ஒரு சைடு வந்து கலருக்காக காஷ்மீரியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வந்து பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நான் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். இதில் வந்து கீழே வந்து அடி பிடிக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்க வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்காக சிம்லேயும் வைக்கக்கூடாது. வச்சா நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணிவிட்டு இந்த புதினா, கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிட்டேன் இதில். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுறணும். இப்போது வந்து பச்சை மிளகாவையும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வேக வச்ச மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மட்டனோட சேர்த்து நம்ம தண்ணியோட சேர்த்து தான் ஆட் பண்ணிட்டோம். எப்படியும் வந்து நம்ம வந்து இதை நல்லா வந்து கொதிக்க வைப்போம். ஸோ அதில் வந்து இந்த தண்ணிலாம் வற்றிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு 2 பாக்கெட் தயிர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஏன் வந்து இதை டேரெக்டாக இப்படி ஆட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அவசரமாக குக் பண்ணனால நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் பொறுமையாக வந்து பீட் பண்ணி ஆட் பண்ணுவேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன் ஜூஸ், பெரிய லெமன் ஜூஸ் வந்து ஒரு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா, அது கொதிக்கும்போது நம்ம வந்து இந்த அரிசியை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஏன்னா இது சீக்கிரமாக ஊறிடும், பச்சை அரிசி பாஸ்மதி ரைஸ். ஸோ அதனால் வந்து ஊற வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து வடித்து கொட்ட போகிறனால நம்ம வந்து கொதிக்க வந்து வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து தண்ணியை வந்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வந்து இதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் வந்து சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது குக் ஆகட்டும். இப்போ இது வந்து நல்லா வந்து ஒரு 60% குக் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணி இப்போ கீழே ஒரு அடித்தட்டு வச்சு நம்ம இதை வைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம தம்மில் வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கொட்ட போகிறோம். வடித்து இப்போ இதில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு நம்ம ரொம்ப கிளறக்கூடாது. ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும்.
ரொம்ப வந்து ஸ்லைட் மிக்ஸ் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்மில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நிறையா வந்து ஸ்வெட் ஆகும் இல்லையா தட்டில். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம மூடிட்டா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகாது. மேலே ஒரு வெயிட்டாக வச்சுட்டா நம்மளுக்கு நல்ல தம் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் இருந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆவி வந்து மேலே வரணும். அதில் வந்துட்டாலே நம்மளுக்கு தண்ணியெலாம் நல்லா இழுத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்லோவாக வந்து நம்ம மெதுவாக கிளறி விட்டாலே போதும். அப்போ தான் அரிசி உடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். Until the next video, take care. Bye bye. Assalamu alaikum.